தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் குளப்பலூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் கட் ரோட்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற 16 அடி மண் தடத்தில், அந்த 16 அடி மண் தடம் 16 அடி அகலமுள்ள மண் தடம் ஒரு 100 மீட்டருக்கு, அதாவது ஒரு 300 அடி தூரத்துக்கு போனோம்னா நம்ம பார்க்க வந்த ஒரு 75 சென்ட்டுங்க. 75 சென்ட் காலி நிலம் நான் பார்க்க வந்துருக்குறேங்க. இதுதான் ரோடு முகப்புங்க. தார் ரோட்டிலேருந்து கிழக்கு நோக்கி போகிறோம். கிழக்கு நோக்கி மண் தளத்தில் போனோம்னா 16 அடி தளத்தில் அந்த காடு 75 சென்ட் இருக்குதுங்க. உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேங்க. இப்போ நம்ம முதல்ல வந்து தார் ரோட்டிலேருந்து காட்டை நோக்கி பார்த்துட்டு இருந்தேங்க. இப்போ காட்டிலேருந்து தார் ரோடு நோக்கி பார்த்துட்ருக்குறோம். இதுதாங்க நான் பார்க்க வந்த காடு. இந்த தடம் வந்து பார்த்திங்கன்னாங்க, இந்த காட்டுக்கு 75 சென்ட் காட்டுக்கு வந்து வாயு மூலையில் வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க. இப்போ நான் பார்க்க வந்த காட்டுக்கு வடக்கு திசையில் பார்த்திங்கன்னா எல்லாம் தோட்டம் தாங்க. முழுசுமே தென்னை மரம் எல்லாம் வந்து குச்சிக்கிழங்கு மரவள்ளி கிழங்கெல்லாம் போட்டு அறுவடை நடந்து வச்சு அடுத்த வியாபாரத்துக்கு அடுத்த விவசாயத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது பக்கத்து காடு. நான் பார்க்க வந்த காடு இதுதாங்க. எல்லாம் நிறைவு போட்டு ஜம்முன்னு வச்சுக்கிறாங்க. காடு வந்து கிழக்கு செறிவு காடுங்க. இப்போ இதுதாங்க இந்த தடம் வந்து ஜாயிண்ட் ஆகிறத நம்மளுக்கு வந்து வாயு மூலைங்க. வாயு மூலையும் கட்டாவில். இப்போ இந்த பனை மரத்தை நோக்கி போயிட்டுருக்குறவங்களங்க, இதுதான் வந்து நம்மளுக்கு குபேர மூலை. குபேர மூலை நல்லா ஜம்மன் இருக்குது. குபேர மூலையும் வாயு மூலையும் நல்லா உயரமாக இருக்குது. காடு வந்து கிழக்கு செறிவில் அமைஞ்சிருக்குது. இந்த கல் நட்டி இருக்குதுங்க இது வரைக்குமே. இதிலிருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அக்னி மூலைக்கு ஒரே நேர் தாங்க. காடு வந்து ஒரு செவ்வக டைப்பில் நல்லா ஜம்மன் இருக்குதுங்க. ஒரு 300 அடி நீளம், ஒரு 150 அடி அகலம் கொண்ட ஒரு 75 சென்ட்டுங்க. ஒரு சிறிய விவசாயத்துக்கு வீடு கட்டி குடியிருப்புக்கும் அப்படி விவசாயத்துக்கும் ஒரு தகுந்த நிலம்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா காலை நிலம்தான். போரோ சர்வீஸோ எதுவுமே தண்ணி சோர்ஸுக்கு இல்லை. அதை நம்ம தான் வந்து ரெடி பண்ணிக்கணும். மற்றபடிக்கு காடு வந்துங்க நல்லா செம்மண் பூமி தாங்க. மண்ணில் எந்த குறையும் இல்லை. காடும் வாஸ்துபடி இருக்குது. கிழக்கு சரிவில் அமைச்சிருக்குது. காட்டில் எந்த ஒரு இதுவும் இல்லை. வெறும் காலி நிலம் தான். பனை மரம் தான், ஒரு 2-3 பனை மரம் இருக்குது. தண்ணி சோர்ஸுக்கு எதுவுமே இல்லை. இந்த குளப்பலூர் இருக்குதுங்கள்ல, அந்த குளப்பலூர்லேருந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் வருங்க. இதுதாங்க இப்போ நான் பார்க்க வந்த காட்டுக்கு அக்னி மூலைங்க. அக்னி மூலையும் கட்டாவில் நல்லா இருக்குது. இதுதாங்க அக்னி மூலை. இந்த கல் நட்டிக்குது பாருங்கள், இது அக்னி மூலை. இதுலேருந்து ஜலமூலைக்கு ஒரே நேர் தாங்க. ஜலமூலைக்கு ஒரே நேர் தான். நம்ம ஜலமூலையும் கட்டாவில். காடு இங்கேருந்து பாருங்கள் நல்லா கிழக்கு செருவில் நல்லா ஜம்முன்னு இருக்குது. நான் பார்க்க வந்த காட்டுக்கு சேர்ந்த மாதிரி வடக்கு திசையில் மட்டும்தான் தோட்டம். கிழக்கு திசையிலையும் வெறுங்காலத்தான் இருக்குது. மண் பாருங்கள், அருமையான செம்மண். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தூரத்துக்கு அந்த பக்கம் எல்லாம் தோட்டம் தான். எல்லாம் தென்னந்தோப்புகளுக்கெல்லாம் தெரியுது பாருங்கள். இதுலேயும் ஒரு போர் போட்டு ஒரு சர்வீஸ் வாங்கிட்டோம்னா ஒரு சின்ன பச்சைக்காரங்களுக்கு ஒரு அருமையான தோட்டம் பண்ணிக்கலாங்க. ஒரு குடியிருப்பு, ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு ஜம்முன்னு ரெடி பண்ணிக்கலாம். இதாங்க நான் பார்க்க வந்த காட்டுக்கு ஜலமூலைங்க. இந்த கல் தான். ஜலமூலை நல்லா இருக்குது. ஒன்றும் கட்டாகலை, சிறப்பாக இருக்குது. ஜலமூலையிலேருந்து வாயு மூலைக்கு நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா தடமாக ஜாயிண்ட் ஆச்சுல்ல, இந்த தென்னை மரத்து லைனு ஒரே நேர் தாங்க. காடு வந்து எந்த ஒரு கிராஸோ பெண்டு எதுவும் இல்லைங்க. நல்லா ஜம்முன்னு ஒரு செவ்வாய் டேபிள் இருக்குது. இதனோட விலை பார்த்திங்கன்னாங்க மொத்தமாக, அதாவது வந்து ஒரு சென்டினோட விலை 75 லட்ச ரூபா, 75,000 சொல்கிறாங்க. அதாவது ஒரு சென்டினுடைய விலை 75,000 சொல்கிறாங்க. அதிலிருந்து நெகோசியபிள் தாங்க, குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக 75 சென்ட்டு தான். இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் யோசிக்க வேண்டாங்க, உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். ஒரு நல்ல நிலம்
கோபி கொளப்புலூருக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தான் வரும். காடு வாஸ்துப்படி இருக்குது. வெறுங்காடு தான். அந்த பக்கம் இருக்கிற தென்னை மரம்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது. தண்ணி ஏரியா தாங்க, போர் போட்டால் தண்ணி ஆயிரும். அதனால் நம்பி வாங்கலாம். விலை அதிகமாக தான் தெரியுது உங்களுக்கு. அதனால் வாங்க, நேரில் வாங்க, பேசிக்கலாம். அதிலேருந்து குறைச்சி பேசி பண்ணிக்கலாம். நான் வெறுங்காட்டுக்கு இந்த விலை சொல்கிறீங்களேன்னு கேட்டதுக்கு பக்கத்தில் விற்றுருக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாங்க, காட்டுக்காரரை சொல்லத்தான் செய்வாங்க. நாம் நம்மளுக்கு உண்டான ரேட்டுக்கு கேட்போம். பாரு, மண்ணெல்லாம் நல்ல செம்மண், மண்ணில் எந்த குறைபாடும் இல்லை. இதெல்லாம் காடு அளந்து எல்லாம் கரார் பண்ணி எல்லாம் ஜம்முன்னு ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. நாம் வாங்கி கம்பி வேலி போட பிரியம் இருந்தால் கம்பி வேலி போட்டுக்கலாம், வேண்டானாலும் எப்படி விட்டுக்கலாம். ஒரு வீடு கட்டி ஏதோ ஆடு மாடு இது வளர்த்தி கட்டுத்தரை போட்டு ஆடு மாடு வளர்த்தி ஜம்முன்னு ஏதோ போட்டு சின்ன விவசாயம் பண்ணி பண்ணுறதுக்கு அருமையான காடுங்க. வேறு முறையில் வீட்டை கட்டிக்கலாங்க. வடக்கு பார்த்த மாதிரி கட்டலாம், கிழக்கு பார்த்த மாதிரி கட்டலாம். வாய் மூலையிலேயே தலைமது ஜாயிண்ட் ஆகுது. 16 அடி அகலம் கொண்ட தடங்க. வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. இது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. நிலம் சம்மந்தமாக உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ ஏதாவது தேவைப்பட்டால் நமது சேனலை நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. நன்றி, வணக்கம்.